ஒரு பொண்ணு அவள் தம்பிக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு என்கிட்ட கேட்டா. நான் சாதாரணமாக வேல்மாறன் படிம்மா எல்லாம் சரியாக போய்டுன்னு சொன்னேன். இல்லை சில பேர்லாம் அவனுக்கு ஏதாவது ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும், ஏதாவது சொல்லின்னு இருக்கான்னு சொன்னான். சரின்னு என்னோட குருநாதர், என் தகப்பனார், அவர் தான் எனக்கு குருநாதர். அவர் எனக்கு எல்லா சகலமும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு நிலையில் இருக்கேன்னா அதுக்கு என் தகப்பனார் தான் காரணம். இன்னொன்று என்னென்னா, நான் நிறையா ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும்போது என் மனசு நொடிஞ்சிடாமல் நான் எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாமல் இருக்க என்னை முன்னோக்கி கொண்டு வந்தது என் தகப்பனார் மட்டும்தான். வேறு யாரும் இல்லை. அம்மாவோ மற்றவாளோ கிடையாது. என் தகப்பனார் மட்டும்தான் எனக்கு கூடவே இருந்தார். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண, எதிர்த்து நிற்க சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி நான் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு காரணமே என் தகப்பனார் மட்டும்தான். அதனால் அவள்கிட்ட போய் பாருங்கோ. உனக்கு என்னென்னு ஏதாவது செய்யணுன்னா அதை செய்ய சொல்லுவா, நீ அதை ஃபாலோ பண்ணுமான்னு சொல்லி ஒரு 5 மாதத்தில் அந்த பொண்ணு போய் பார்த்து அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுத்துன்னு வைங்களேன். இதை ஏன் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசலாம். 1 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தினமும் பேசலாம். இன்னொன்று, நானே வயசானவா, எங்கள் அப்பா இன்னும் ரொம்ப வயசானவர். அதனால் பயப்படாமல் தைரியமாக பேசுங்கோ. அவர் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் பேசுங்கோ. உங்கள் மனசில் இருக்கிற ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கோ. சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்வார். ஆனால் அவர் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கோ. நிச்சயமாக நடக்கும், நல்லதே நடக்கும்.